இயேசுவிற்காக எழும்பீடு ஊழியங்கள் நடத்தும். இக்கரையிலிருந்து அக்கறையில் போகிற வழியில் என்ன நடக்கும் பாருங்கள், பார்ப்போம். தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 PP, மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 97-910-288-55 மற்றும் 74487-5484. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? மூழ்கி போனதை மிதக்க பண்ணுவார் என்று பேச விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே. எலிசா என்கிற தீர்க்கதரிசி தன்னோடு இருந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தங்குகிறதற்கு இடம் நெருக்கமா இருக்குதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்டுறதுக்கு போறாங்கங்க. போகும்போது எல்லாரும் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மரத்தை வெட்டிகிட்டே இருந்தபோது கோடரி கை தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது ரொம்ப காசு கொடுத்து வாங்கின கோடரி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஐயோ, எல்லாரும் தேடுறாங்க, அந்த கோடரி அங்க விழுந்ததா இங்க விழுந்ததா அப்படின்னு. ரொம்ப நேரமா தேடுறத பார்த்துட்டு எலிசா தீர்க்கதரிசி வந்து கேட்குறாங்க, என்னத்தை தேடுறீங்கன்னு. அப்போ அவர் சொல்றாரு, இப்படி மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்த போது ஒரு கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு. உடனே எலிசா ஒரு கொப்பை வெட்டி அந்த விழுந்த இடத்துல போட்ட போது அது மிதந்து வந்தது என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உனக்கு எதெல்லாம் மூழ்கி போய் இருக்கிறதோ அது யாரு கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, எலிசா கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என் கண்ணுக்கு சிலதெல்லாம் தெரியுது. அடமானத்துல மூழ்கி இருக்கிற நகை தெரியுது. கண்ணீரில் மூழ்கி இருக்கிற சில மனிதர்களை தெரியுது. கழுத்து வரையும் தண்ணி வந்துருச்சு, இன்னும் எனக்கு சிலதெல்லாம் மூழ்கி போய்கொண்டே இருக்குதுன்னு, மூழ்கிற நிலைமையில இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு தந்த அந்த அதிகாரத்தினாலும் வல்லமையினாலையும் ஜெபம் பண்றேன், அவைகளெல்லாம் உனக்கு மிதந்து வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் நகை அடமானத்துல மூழ்கி போய் இருக்கலாம், உன் வீட்டு பத்திரம் மூழ்கிற நிலைமையில இருக்கலாம், உன்னுடைய கடனில் நீ மூழ்கி போய் இருக்கலாம், என் காசெல்லாம் போயிருச்சேன்னு மூழ்கிற நிலைமையில இருக்கலாம். அது மூழ்கியே போயிருச்சுன்னு கூட இருந்தா கர்த்தர் சொல்றார், அதை நான் மிதந்து வர பண்ணுவேன். ஏன்னா அந்த நகையை எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும், அந்த வீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுனேன்னு எனக்கு தெரியும், அந்த பணத்தை ஒரு ரத்தத்தை ஊத்தி சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும். அதை ரொம்ப காசு கொடுத்து வாங்கின கோடரியாச்சே, அதை எப்படி நான் மூழ்கடிப்பேன், அதை எப்படி நான் அடிச்சிட்டு போவேன்? கர்த்தர் சொல்றாரு, நான் மிதந்து வர பண்ணுவேன் மகளே, நீ விசுவாசிச்சனா நடக்கும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஷபாரபா லாபா ரீகா சந்தாராபா லாபா ஷபரபா லாபா சீகா. ஆண்டவர் பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? பூமியிலிருந்து தண்ணி வெளியே வர்ற மாதிரி ஷாகா ஒரு அசைவு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. கடல்ல மூழ்கி போறேன் பிரதர், கடலில் மூழ்கி போறேன் பிரதர், கண்ணீரில் மூழ்கி போறேன்னு அழுதுகிட்டு இருக்கிறையா மகளே? ஆண்டவர் மிதந்து வர பண்ணுகிற கர்த்தர். கண்டிப்பா மூழ்க மாட்ட, கர்த்தர் மிதந்து வர பண்ணுவா. கவலைப்படாத, எல்லாத்தையும் கர்த்தர்
நல்லதுக்காக, நன்மைக்காக செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். எதெல்லாம் மூழ்கி போய் இருக்குதோ, எதெல்லாம் ஆண்டவரே இழந்து போய் இருக்கிறார்களோ, பணத்தை இழந்துட்டேன்னு அழுறாங்க, சுகத்தை இழந்துட்டேன்னு அழுறாங்க, வீட்டை இழந்துட்டேன்னு அழுறாங்க. இதை எல்லாத்தையும் கர்த்தர் மாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.